உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு இடையிடையிலேயே நம்மளுடைய வாழ்வியலை சரி செய்து கொள்வதற்கு என்ன மாரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மேற்கொள்ளுண்டால் நமக்கு நம்மளே போதும் அப்படின்ற மாரி நிறைய தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருகிறோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பயுமே அந்தந்த மாதத்திற்கான விழாக்களோட சேர்ந்து நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தடவ வரக்கூடிய ஒரு மிக உன்னதமான, அரிதான என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 12x30 போட்டா என்ன வருமோ, அத்தன வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வான வைகாசி விசாகம். அது என்ன மேடம் வைகாசி விசாகம்னா முருகனுக்கு சிறப்பு, வேற என்ன இருக்க போது? முருகனை கும்பிடணும் அவ்வளோதானே? அப்படி இல்லங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நிலாக்காலம் எல்லாம் தமிழர்களுக்கு விழாக்காலம் தான். ஏன் அப்படின்னா, சந்திரன் அவர் தான் வந்து மனோகாரகன் பேரு. எதுக்கு அவருக்கு மனோகாரகன்னா, எல்லா கிரகன்ட்ட இருந்தும் கதிர்கள வாங்கி நம்ம கிட்ட குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைய யார் பார்த்துட்டு இருக்காரு? மிஸ்டர் சந்திரன் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் அது பூமியோட துணைக்கோளா இருக்கு. சயின்ஸா பார்த்தாலும் அதுதான் விஷயம். அப்போ சந்திரனுடைய அலைகளை வைத்து தான் வந்து கடல்லேயே வந்து அலைகளும், அதிர்வுகளும் உருவாகிறது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா நம்மளுடைய ஜோதிடமும், நம்மளுடைய பாரம்பரியமும், நம்மளுடைய முன்னோர்களும், நம்மளுடைய சித்த மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களும் அப்படிதான் சொல்லணும் அவர்கள்லாம். கிட்டத்தட்ட எந்த நாள்ல எத பண்ணா நம்ம வாழ்வியலுக்கான விஷயத்த ஜெயிச்சிட முடியும் அப்படின்றத துல்லியமா கழிச்சு, இந்த நாள்ல இத பண்ணுங்க, இந்த நாள்ல இத பண்ணுங்க, இந்த நாள்ல இத பண்ணுங்கன்னு அழகா உட்காந்த இடத்துல ஒரு டேட்டா குடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அத எடுத்துக்கொள்வதற்கே அப்படியே ஆராய்ச்சி பண்ணி கேட்டா முருகன் குடுத்துருவானா? இல்லாட்டி குடுக்க மாட்டானா? நான் எப்பயும் தான் நினைக்கிறேன், இந்த மாரி விதண்டாவதம் பேசிட்டே இருக்கோம். நான் இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல போய் ஒரு வேலை ஆகணும்னா, அந்த மினிஸ்டர போய் பார்த்தா தான் ஆகும். இப்ப எஜுகேஷன் மினிஸ்டர்ட்ட போயிட்டு எனக்கு மின்சாரம் வரல நீங்க சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஆனா எல்லாருமே மினிஸ்டர் தான். அந்த மாரி தான் எந்தெந்த தேவைக்கு, எந்தெந்த நேரத்தில், எந்தெந்த கடவுள் ரூபங்களை நாம் வந்து வழிபாடு செய்யும்போது, அந்தந்த தேவைகள் பூர்த்தியாகும் என்பதே கண்டறிதலுக்கே ஒரு மிகப்பெரிய ஞானம் வேணும். அப்படிப்பட்ட ஞானம் அப்படின்றது நம்மளுடைய சனாதன தர்மத்தின் வாயிலாக நமக்கு அப்படியே கடத்தப்பட்டு கொண்டே வருகிறது மரபு ரீதியாக. அதுதான் உண்மை. அந்த வகையில நம்மளுடைய சொந்த கடவுளாம் கந்த கடவுளுடைய இந்த வைகாசி விசாகம் என்பது ஒரு அ கோலாகலமாக இருக்க வேண்டிய நம்மள நம்மளே கொண்டாடிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா முருகன் எங்க இருக்கான்? இங்க தான் இருக்கான். உங்ககிட்ட தான் இருக்கான். உங்களுடைய மீட்சாக இருக்கிறான், காட்சாக இருக்கிறான், பேச்சாக இருக்கிறான். நீங்க குடுக்கிற காருண்யமாக இருக்கிறான். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கருணையாக இருக்கிறான். அனைத்துமாக அவன் தான் இருக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட முருகனுடைய ஹேப்பி பர்த்டே. வைகாசி விசாகம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனா, நான் ஜோதிட ரீதியா சொல்லணும்னா, கார்த்திகை நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதுலேருந்து கரெக்ட்டா ஒரு 180 டிகிரில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம். விசாகம் 4ஆம் பாதத்துல வந்து நிக்கும். கரெக்ட்டா வந்து விருச்சக வீடு. விருச்சக வீட்டிலே சந்திரன் நீச்சமடையக்கூடிய ஒரு வீடு. அப்ப அந்த நீச்சமடையக்கூடிய சந்திர ஒளி பொருந்திய நாளில் நாம் வழிபாடு செய்யும்போது, அந்த விசாகனுடைய அளப்பரிய விஸ்வரூபத்தை நமக்குள் கொண்டு வந்து நம் தேவைப்படுகிற எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நுட்பமான ஒரு ஆய்வான ஒரு நாளை தான் நம்மளுக்கு முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அதி அற்புதமான நாள் தான் இந்த வைகாசி விசாகம். எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தடவை நான் எப்பயும் சொல்லுவேன், கடவுளை கொண்டாடுவதற்கு இடம், காலம், நேரம் அதெல்லாம் தாண்டி எவ்வளோ நாள் இருக்காங்களோ நாள் கொண்டாடிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த தடவை நம்மளுக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 2 நாட்கள் தொடர்ந்து இந்த வைகாசி விசாகத்துடைய பௌர்ணமியோட அமைப்பு என்பது கூடி வருகிறது. இயல்பாகவே ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். இப்ப இது பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்குன்ற மாரியான ஒரு இது போட்டிருப்போம். தைப்பூசத்தன்னைக்கு இது பண்ணா கருமா கழியும் நானே சொல்லியிருக்கேன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு, சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்ற மாரி முருகனுடைய ஒவ்வொரு நாளுக்களுக்குமான ஒவ்வொரு இது கிடைக்கும் அப்படின்ற மாரியான ஒரு தகவல் உண்டு. ஆனா, வைகாசி விசாகத்தன்று நீங்கள் முருகனை வழிபட்டீர்களே ஆனால், வைகாசி விசாகத்தன்று நீங்கள் முருகனிடம் ஏதோ ஒன்று வேண்டுதல் வைத்தீர்களே ஆனால், வைகாசி விசாகத்தன்று நீங்கள் முருகனை கொண்டாடினீர்களே ஆனால், நீங்கள் கேட்டது, கேட்க நினைத்தது, கேட்டுட்டு இருக்கிறது, கேட்க போகிறது
எது உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அது ஸ்பீடா அப்படி ஃப்ளைட் அளவுல ஓடி வந்து உங்கள சேர்வதற்கான வாய்ப்புகளை குடுப்பான். ஏனென்றால், நம்மளே இருக்கோங்க. நம்மளுக்கு நல்லா நம்ம ஹேப்பி பர்த்டே அன்னைக்கு உங்க பர்த்டே அன்னைக்கு உங்கள்ட்ட வந்து யாராவது பேசினா நீங்க எப்படி இருப்பீங்க? அன்னைக்கு எப்படி இருப்பீங்க? மனசு ஃபுல்லா மத்தவங்க எப்படி வேணா சொல்லட்டும். உங்க பொறந்த நாள், நீங்க ஜனிச்ச நாள், நீங்க அவதரித்த நாள் அப்படி எடுத்துக்கலாம். எல்லாருமே ஒரு அவதாரம் தான். எல்லாருமே பிரபஞ்சத்தோட பிள்ளைகள் தானே. அப்ப அன்னைக்கு எப்படி இருப்போம் நம்ப? வெளில என்னதான் வூட்டுக்காரம்மா திட்டினாலும், வீட்டுக்காரையா திட்டினாலும், நம்ம பொறந்த நாள் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்பெஷல், நம்மளுக்கு யூனிக். அன்னைக்கு நம்மள யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் கேட்குறாங்களோ, எதிரியா இருந்தா கூட ஹேப்பி பர்த்டே சொன்னா, தேங்க் யூ அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? நன்றி சொல்லுவோம். அந்த மாரி எப்பயுமே கடவுள்ட்ட கேட்கிற ஒரு முறை இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வரம் கேட்கும்போது அசுரம் மாரி கேட்கணும். தவம் இருக்கும்போது அசுரர்கள் மாரி இருக்கணும். ஏன்னா, கடவுளே கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா கூட, எடுத்த கொள்கையில உறுதியா எனக்கு இதுதான் வேணும். இத குடு. இதுக்கு தான் உன்ன கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற அந்த உறுதியும், தெளிவும் இருக்கக்கூடிய மனதில் மட்டும் தான் கடவுளுடைய காருண்யத்தை காண முடியும். அப்படி போய் இன்னைக்கு நீங்க இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் நீங்க கேட்கிற எல்லாத்தையும் குடுப்பான். ஏன்னா, 6 விதமான பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருக்கும். அதனால தான் 6ஆம் பாவம் என்பது பிரச்சனைக்குரிய பாவமா சொல்லப்படுது. ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை லைஃப்ல என்ன வரும்? இல்ல உங்களுக்கு ஏதாவது என்ன தேவையா இருக்கும் முதல்ல? படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா படிப்பு நல்லா இருக்கணும். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிருச்சுன்னா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடந்துச்சுன்னா அடுத்து குழந்தை பொறக்கணும். குழந்தை பொறந்தா குழந்தைக்கு நல்ல இருக்கக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து வேணும். இதெல்லாம் வந்தா அது வில்லங்கம் இல்லாம, நம்மளுக்கு வந்து எந்த எதிரியும் இல்லாம, நோயும் இல்லாம, கடனும் இல்லாம, ஆரோக்கிய குறைபாடு இல்லாம இருக்கணும். அதெல்லாம் முடிஞ்சப்புறம் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பிரச்சனை இல்லாம இருக்கணும். கடைசியில போய் நிம்மதியா சேரணும். இதுதானே ஒரு மனுஷனுடைய வாழ்வியல் ஆரம்பத்துலேருந்து முடியிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்மளும் சாமிகிட்ட இதைத்தான் கேட்போம். வேற என்ன இதை தாண்டி கேட்க முடியும்? இவ்வளவுதான் மொத்தம். அப்ப இந்த 6 விதமான பிரச்சனைகளுக்குமாக நிவர்த்தியாக அவதரித்தவன் தான் அந்த ஆறுமுக கடவுள். அதனால தான் சிவபெருமானுக்கு 5 முகங்கள். அதோட சக்தியோட ஒரு ரூபமும் சேர்ந்து, அதோ முகமா சேர்ந்து 6 முகமாக முருகன் வெளிப்பட்டான் 6 தாமரைகளில். அந்த 6 தாமரைகள் வெளிப்பட்ட அந்த சண்முக சடாக்ஷ கந்த கடவுளை அம்பிகை சக்தி அப்படியே அணைச்சு ஒரு அமைப்பாக, ஒரு உயிராக, ஒரு ஆற்றலாக, பேராற்றலாக இணைத்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். ஸோ முதல்ல ஒரு நாள் எடுத்தா இந்த நாளோட மகிமை என்னன்னு தெரியணும். முருகன் பொறந்ததில்ல. முருகன் நமக்குடைய தேவைகளை தீர்ப்பதற்காக இணையப்பட்ட ஒரு நாள். இதுக்கு தான் இது வேலை. நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வேலைக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா, நீங்க போய் அவர தானே பார்ப்பீங்க. அந்த மாரி உங்களுடைய இத்தனை வாழ்வியல் பிரச்சனைக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்க முருகன்ட்ட கேட்கும்போது அதற்கான விஷயங்கள் கரெக்டா நடக்கும். மத்த நாள்ல ஒவ்வொன்னு தான் கேட்க முடியும். இந்த நாள்ல தான் எல்லாத்தையுமே கேட்க முடியும். அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 29ஆம் தேதி விசாக நட்சத்திரம். சரியாக ஒரு 10:30 மணி அளவுலயே வர ஆரம்பிச்சிருது. அது அடுத்த நாள் மே 30ஆம் தேதி 2 மணி 25 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பௌர்ணமியோடு கூடிய அமைப்பு தான் சிறப்பு. இயல்பாவே முருகனுக்கு அப்படிதான் விழாக்காலங்கள் எல்லாமே வரும். அந்த வகையில பார்க்கும்போது பௌர்ணமி திதி எப்போ வருது அப்படின்னா 30ஆம் தேதி 12 மணிக்கு பௌர்ணமி திதி வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அடுத்த நாள் 31ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி திதி இரவு வரைக்கும் இருக்கு. அப்ப கரெக்ட்டா இந்த 30ஆம் தேதி பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மதியான வேலை அப்படின்றது ஒரு அளப்பரிய செல்வத்தை கொடுக்கும். அதுவும் இந்த 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம். நான் இன்னொரு தடவை அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி சொல்றேன். இந்த நேரத்துல நீங்க முருகனை வழிபாடு செய்ய 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 நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் முருகன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஸோ எப்பயுமே இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிற மாதிரி வைகாசி விசாகத்துக்கும் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை நம்முடைய பழங்காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வருகிறது. நீங்க ஒரு 6 நாள் விரதம் இருக்குன்னா 24ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிடணும். இல்ல மேடம் நான் வந்து ஐயோ இது தெரியாது அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. வைகாசி விசாகத்தன்று நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளும் போது உங்களுக்கான என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவை முதலில் பூர்த்தியாகும். முதல்ல தேவை பூர்த்தியாகணும், ஃபுல்ஃபில் ஆகணும். அப்பதான் அடுத்த வேலையை நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதற்கான வாய்ப்புகளை நம் முருகன் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த வைகாசி விசாகம். சரி, ஓகே. எனக்கு ஓகே மேம். கொஞ்சம் டூட்ஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் சொல்லுங்களேன். எனக்கு நெறைய டவுட் இருக்கு. விரதம் வருதுன்னா சாப்பிடாம இருக்கணுமா? சாப்பிட்டு இருக்கணுமா? இல்ல வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிக்கணுமா? இல்ல பழம் மட்டும் சாப்பிடணுமா? சஷ்டி விரதம்னா வெறும் மிளகு மட்டும் அந்த மாரி இருக்கணுமா? முழு பட்னியோட இருக்கணுமா? எனக்கு நெறைய டவுட்லாம் இருக்கு. ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி விரதம் இருக்கலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் விஷயம். நான் இப்ப சொன்ன மாரி எத பண்ணி நாம் எந்த ஆடை உடுத்தி எந்த நேரத்துல அமரும்போது
அந்த முருகக் கடவுளுடைய முழுமையான ஆற்றலை பெற முடியுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே போங்க. நீங்க 6 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல 1 நாள் மட்டும் தான் எனக்கு விரதம் இருக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நாள்ல நீங்க விரதம் இருக்கும்போது, சிகப்பு நிறம் அல்லாட்டி மஞ்சள் நிறத்தை இந்த வருடம் நீங்கள் பயன்படுத்தும்போது, உங்களுக்கான தடைகள் என்பது டக்கு 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 நிவர்த்தி ஆயிடும். அப்ப நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு நீங்க சிவப்பு கலர் ட்ரெஸ் இல்லாட்டி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. உங்களுக்கான நீங்க கேட்ட விஷயங்கள் அந்த நிறத்தின் வாயிலாக இது ஒரு கலர் தெரப்பி மெத்தட். அழகாக ஈர்க்கப்படும். ஓகே. உங்களுக்கு விரதம் என்பது நான் திரும்பவும் சொல்ற மாரி, மனதை ஒருநிலைப்படுத்தி முருகனோடு ஐக்கியமாவதற்கான ஒரு ஆன்ம பரிமாற்றம் தான். அதுக்கு ஆண்டவன நெனச்சா போதுமே தவிர, அல்லல் பட்டு, அவஸ்தைப்பட்டு, மயக்கம் வந்து தான் கடவுள கும்பிடணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல. உங்களால இருக்க முடியும். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானம் செய்கிறது. அதனால தான் அந்த காலத்துல விரத முறைய கொண்டு வந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் தப்பில்ல. சாமி வந்து கோச்சுக்க போதா? மத்த நாள்லாம் சாப்பிடுறீங்க ஏதாவது சொல்ல போறாரா? இல்ல வேல் வந்து எடுத்து குத்த போறாரா? அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ, அந்த உணவினான காரகத்துவம் உங்க மனசுக்குள்ள சிந்தனையாக வெளிப்படும். அப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் மந்தமா இருப்பீங்க. இப்ப நம்மளே வந்து பொங்கல் சாப்பிட்டா, தயிர் சாதம் சாப்பிட்டா காலைல எந்திரிக்க முடியுமா? ஒரு மாரி மந்தமா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மாரியான விரத காலங்கள்ல இந்த நான்வெஜ்ஜ அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான். அந்த உணவு உங்கள் மனதிற்குள் போய் ஏதோ ஒரு விதமான சலனங்களையும், சஞ்சலங்களையும் உருவாக்கும்போது, உங்களுடைய தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் போயிடும். அதனால நீங்க நான்வெஜ்ஜ அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி தான் சாப்பாட நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது, வெறும் பழங்களை எடுத்துக்கொள்ளும்போது, உடல்நிலை கொஞ்சம் சீராகும். முதல்ல வயித்துல ஒரு கிளென்சிங் நடக்குங்க. வயிறு கட்டு சரியாச்சுனாலே மனசு சரியாயிடும். அதனால தான் வயித்த 2வது மூலன்னாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய ஞானிகள். நான் அப்ப இருந்து சொன்ன மாரி பயங்கரமான அறிவாளிகள். ஒவ்வொற்றின் வாயிலாக ஏத்தி, ஏத்தி, ஏத்தி உடலையும், மனதையும், ஆன்மத்தையும் சரி செய்யக்கூட தான் இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டது. அப்போ உங்களுக்கு எந்த முறையில விரதம் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க விரதம் இருந்துக்கோங்க. நீங்க ஒரு வேளை இருந்தாலும் சரி, 2 வேளை உபாசனை இருந்தாலும் சரி, இல்ல மொத்தமா முடிச்சுட்டு 6 மணிக்கு மேல முருகனை கொண்டாடி விட்டு, நீங்க உணவு அருந்தக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஆச்சு, முருகனுக்கு ஆச்சு. மேக்ஸிமம் அன்னைக்கு தயவு செஞ்சு நான்வெஜ்ஜ அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கான காரணம் நான் இன்னொரு எபிசோட்ல கண்டிப்பா சயின்ஸோட உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். அதனால தான் வெள்ளைப்பூடு, வெங்காயத்த சேர்க்க வேண்டாம்னு சொன்னாங்க விரத நாட்கள்ல. ஓகே. அது ஒரு விதமே உணர்வு கிளர்ச்சிய குடுக்கும்பா. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம முருகன நினைக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாதுன்றதுனால தான். அப்ப இந்த நாள்ல வெள்ளைப்பூடு, வெங்காயம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மேக்ஸிமம் நெறைய தேனு, பால், நீர்மோர் இன்னைக்கு யாரெல்லாம் நீர்மோர் குடுத்து வழிபாடு செய்கிறீர்களோ, மிகச்சரியான பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். நம்ம கிராமத்துல இப்பதாங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்தப்புறம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 6 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்மோர் குடுப்பாங்க. வைகாசி விசாகத்து அன்னைக்கு போயிட்டு பானகம் வைப்பாங்க. மோரா கரைச்சு குடுப்பாங்க. இதெல்லாம் 2 விஷயம். ஒண்ணு, இது இந்த மே மாசம், இல்ல ஏப்ரல் மாசம் வரக்கூடிய நாளா இருக்கும். உடல் சூட்ட குறைக்கும். இன்னொன்னு, பணத்துக்கான ஆகர்ஷணத்தை பண்ணி குடுக்கும். அப்ப மோர் வைத்து வழிபாடு பண்ணுவது அப்படின்றது மிகச்சரியான பண ரீதியான தடையிலிருந்து உங்களுக்கு முதல்ல நிவர்த்தி பண்ணும். நீங்க சாமிக்கு மோர வச்சு படைச்சுட்டு, நீங்க 4 பேருக்கு குடிக்க குடுத்து பாருங்க. அவன் வயிறும் நெறையும், நம்ம மனசும் நெறையும். அவ்வளோதான். தெய்வம் மனுஷ ரூபாய் நான் ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க முருகனுக்கு போணும்னு நெனச்சிட்டீங்கன்னா, அவன் வந்து குடிச்சிட்டு போவான். அதே மாரி தான் பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுவதும். இல்ல மேடம் வெளிலலாம் குடுக்க முடியல. நான் வீட்டோட பண்ணணும். எனக்கு நேரம் இல்ல. நான் வெளிநாட்டுல இருக்கேன். எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன்னா ஒண்ணும் வேணாம். பால் பாயாசம் வைத்து அன்று முருகனை வழிபாடு செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க பால் பாயாசம் வைக்கிறீங்களோ, பாயசம்னா பிரீத்தியத்தான் அம்பாளுக்கு பேர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பால் பாயாசம் வைத்து நைவேத்தியம் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சுக்கிரனும், சந்திரனும் இயங்குவார்கள். அவர்கள் இயங்கினால் தான் மனரீதியாக நீங்கள் பணத்தை ஈர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். ஓகே. அப்போ வைகாசி விசாகத்தன்னைக்கு என்ன பண்ண போறோம்? முதல்ல 3 விஷயம் பண்ண போறோம். கிளியர். 1 ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் இல்லாட்டி எல்லோ கலர் ட்ரெஸ் போட போறோம். அன்னைக்கு எந்த நேரம் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நேரம் சொல்லிட்டேன். 12 மணி 25 நிமிடத்திலிருந்து 2 மணி 35 நிமிடம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நேரம். அது சனி ஓரை, குரு ஓரை அதெல்லாம் பத்தி எதையும் கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல அமர்ந்து உங்களுக்காக இந்த 2 1/2 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க உங்க முருகனை கொண்டாட முடியுமோ கொண்டாடிக்கங்க. இல்ல நீ ஆஃபீஸ் போயிட்டு வரேன், என்னால முடியாது, வீக்கெண்ட் மேடம் ஈவினிங் தான் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணிக்கோங்க. வீட்ல இருக்கவங்க அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. வெளியில போறவங்க 6 மணிக்கு மேல் உங்களுக்கான முருகனை நீங்கள் கொண்டாடிக் கொள்ளுங்கள். 6 ஷட்கோணம் போட்டு சரஹண பவ இந்த வார்த்தைகள ஒரு கோலத்துல எழுதி 6 மண் விளக்கு. அந்த 6 மண் விளக்குலயும் நெய் ஊற்றி, ஏன்னா நெய் தான் குரு. விசாகன் அப்படின்னு முருகனுக்கு பேர் உண்டு.
விசாக நட்சத்திரமே குருவோட நட்சத்திரம் தான். நான் ஒன்று சொன்னேன் ஆரம்பிக்கும் போது, இந்த 6ஐயும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வைகாசி விசாகம். உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த வைகாசி விசாகம். அப்போ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு? குரு. ஏன்னா காசு இருந்தால் தான் அதெல்லாம் வரும். குருதான் பெருநிதிக்கு இறைவன் அப்படிம்பாரு என் குருநாதர். அதனால அந்த குருதான் ஜாதகர். அப்போ நமக்கு நம்ம சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வாழ்விலே சரி செய்ய முடியும். அதனால அன்று நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்ற ஏற்ற அந்த ஒளியிலிருந்து ஒரு விதமான அதிர்வுகள் வரும். அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நிறைய நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே சயின்ஸ் தான். அப்போ நெய் ஊற்றி 6 விளக்கை ஏற்ற போகிறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ண போகிறோம். நீர்மோராவது கொடுக்க போகிறோம், இல்லை நம்ம வீட்டில் வச்ச பானகத்தையாவது பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு மந்திரம், இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை கண்ணை மூடி அன்று உரு போட்டீர்களே ஆனால் எண்ணி 21 நாட்களுக்குள் நீங்கள் நினைத்த மாதிரியே நடந்தே தீரும். கந்த சஷ்டி கவசத்தை எடுத்தாலும் சரி, கந்த குரு கவசத்தில் எடுத்தாலும் சரி, இந்த வார்த்தை இருக்கும். இதுதான் முருகனுடைய மூல மந்திரம். நான் சைட்லேயும் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன், இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்கிறேன், அந்த மந்திரத்தை கேட்டுக்கோங்க. அது 108 தடவை கரெக்டாக சொல்லணும். 108 தடவை உங்களுக்கு கணக்கு வச்சுக்கிறதுக்கு 108 மல்லிகை பூவோ இல்லாட்டி 108 அரளிப்பூவோ எடுத்துக்கோங்க. செவ்வரளி பூ எடுத்தீங்கன்னா முருகனுக்கு அன்று பயங்கரமாக உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை அந்த செவ்வரளி பூ கொடுக்கும். மல்லிகை பூ உங்களுக்கான பண வரவை கொடுக்கும். உங்களுக்கு என்ன பூ வந்து வசதிப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை அதெல்லாம் கிடைக்காது, கவுண்ட்டுக்கு வேறு ஏதாவது வச்சுக்கிறீங்களா, தாராளமாக வச்சுக்கோங்க. அது ரோஸாக இருக்கலாம், வாசனை இருக்கக்கூடிய பூக்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அரளிப்பூ மட்டும்தான் எதிரி தடைக்கு நிவர்த்தி, மற்ற எல்லாமே மகாலட்சுமியை வசீகரிப்பதற்கான மலர்கள் தான். ஓகே, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இது கந்த குரு கவசத்தில் இருக்கும். இதை நீங்கள் 108 தடவை ஊர் போட்டு முடிச்சு பாருங்க. முருகன் உங்களுக்குள் ஐக்கியமாவதை நீங்கள் உணர்வீர்கள். நேராக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. இந்த பூஜையை முடிங்க. தயவு செஞ்சு மொபைல் ஆஃப் பண்ணுங்க. 4 திட்டிகிட்டே வந்து பூஜையை பண்ணாதீங்க. நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. நமக்கும் முருகனுக்குமாக ஒரு 2 மணி நேரம் நம்மளால் ஒதுக்க முடியாட்டி அப்புறம் எப்படி இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது இல்லையா? ஏன்னா இந்த ஒரு நாள் திரும்ப கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இல்லை 12 × 30 வருஷம் ஆகும். நீங்களே போட்டுக்கோங்க. அப்போ இவ்வளோ அளப்பரிய நாள் நம்ம தவற விட்டுறலாமா? இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி, இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்லி 108 முறை மலர்களால் நீங்கள் முருகனை அர்ச்சித்து உங்கள் வீட்டில் தூப தீபம் காட்டி பால் பாயசமோ இல்லை வந்து நீர்மோரோ இல்லை பானகமோ வைத்து நெய்வேத்தியம் பண்ணி விட்டு ஒரு 4 பேர் கொடுத்து விட்டு பாருங்கள். வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நிறைய பண வரவுக்காகவும் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான தகவலையும் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.